வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் நேம்ஸ், அதாவது எம்எஸ் எக்ஸல் 2019ல டிஃபைன் நேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஃபைன் நேம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. இதில் ஃபார்முலாஸ் அப்படின்ற மெனுக்குள்ளே கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாஸ் மெனுவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுல டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது ஃபுல்லா நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் டேட்டா கொடுத்துருக்கேன். அந்த டேட்டால பாத்தீங்கன்னா நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட், பேசிக் பே, டிஏ, ஹச்ஆர்ஏ, அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எம்ப்ளாயியோட பேமெண்ட் டீடைல்ஸ், அதாவது சேலரி டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதோட என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, என்ன ஜெண்டர் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நேமோட அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு செல்லை நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா அந்த செல்லோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா E2 அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி கஸ்டமா ஒரு செல்லுக்கோ இல்ல ஒரு டேட்டாவுக்கோ இல்ல பர்டிகுலர் டேட்டாஸை சேர்த்தோ ஒரு நேமை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்றதுக்காக தான் டிஃபைன் நேம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த நேம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க டிஃபைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு டிஃபைன் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் டயலாக் பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஓப்பன் ஆன டயலாக் பாக்ஸ்ல நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த நேம்ல எல்லாரோட நேம்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒர்க் புக்ல மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகணுமா, அதாவது இப்போ நேம் அப்படின்ற ஒரு நேமை நம்ம கொடுத்துட்டோம்னா அது இந்த ஒர்க் புக்ல மட்டும்தான் ஒர்க் ஆகணுமா, இல்ல மற்ற ஒர்க் புக் எல்லாம் இல்லாம, அதாவது மற்ற ஷீட்ஸ் எல்லாம் இல்லாம இந்த ஷீட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கோப் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் புக் ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ மொத்தம் நான் வந்து இதுல 2 ஷீட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஷீட்ல மட்டும்தான் எனக்கு வந்து இந்த நேம் டிஃபைன் நேம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஷீட் 1 மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து 2 ஷீட்லயுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒர்க் புக்கை கிளிக் பண்ணிட்டு இங்க ஷீட், அதாவது எந்த டேட்டாவோ அந்த செலக்ட் பண்ணி வச்சுக்க டேட்டா வந்து இதுல வந்துடும். நீங்க ஓகே கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம ஏதாவது வேற ஏதாவது ஒரு டேட்டாவை கிளிக் பண்ணோம்னா அதோட நேம் தான் வரும். ஸோ செலெக்ஷனுக்காக இந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த நேம் பாக்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ற பாருங்க, நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு டிஃபைன் நேம் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டா எல்லாமே வந்து இந்த நேம் அப்படின்ற டேட்டாவுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த நேம் டிஃபைன் நேம்னா இந்த டேட்டாவுக்கெல்லாம் நான் நேம்னு வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி இந்த பக்கத்துல நம்ம போடுறோம். ஸோ இப்போ சம்மோ ஆவரேஜோ இல்ல வந்து ரேங்கோ நம்ம போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு கொடுத்து சம் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு டேட்டாவா நம்ம கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு டிஃபைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ இது வந்து ரவியோட, அப்ப ரவி அப்படின்றவரோட பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, அப்புறம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ரவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ ரவின்னு எழுதிட்டு நான் வந்து இந்த ஒர்க் புக் ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றதுனால ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பேரு ரவி. ஸோ நீங்க மற்ற ஒரு டேட்டாவை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வராது. ஒட்டுமொத்த டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதோட பேர் வந்து ரவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவியோட ஒட்டுமொத்த சேலரியோட டீடைல்ஸும் வந்து ஒரே டேட்டாவை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ செகண்ட் லைனை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது யாரோடது அப்படின்னா மிஸ்டர் குமார், அதாவது குமார் அப்படின்றவரோடது. குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம ஓகே கொடுப்போம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க நம்ம சம், அதாவது இப்போ வந்து எவ்வளவு டோட்டல் சேலரி அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா போடுவோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்க கிளிக் பண்ணி சம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அங்க இந்த டேட்டாவுக்குலாம் நம்ம ஒரு நேம் கொடுத்தோம் பாத்தீங்களா, ரவி அப்படின்னு சொல்லிட்டு RAVI அப்படின்னு சொன்னா கீழே பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ஷீட்டோட நேம் வந்துடும். அந்த டிஃபைன் பண்ண நேம் வந்து உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து இதுல அப்ளை ஆயிடும். இதுல நீங்க க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 17,000. ஸோ இந்த 10,000 பிளஸ் 5,000 பிளஸ்
1000 அதுக்கப்புறம் ஒரு 1000 மொத்தம் 17,000 வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அப்படின்னு வருது. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம கிளிக் பண்ணல, செலக்ட் பண்ணல. ஆனா நம்ம என்ன பண்ணோம், சம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட பேர் நம்ம டிஃபைன் பண்ண நேம் மட்டும் போட்டு என்டர் கொடுத்தோம். ஸோ இது வந்து சம் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இதே மாதிரி போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம இதை மாதிரி ஒன்று போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம டிராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா சேம் 17,000 மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா இங்க கொடுத்துருக்க நேம் வந்து ரவி. ஸோ அடுத்த டேட்டாவுக்கு நம்ம கொடுத்துருக்க நேம் பார்த்தீங்கன்னா குமார். ஸோ இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கனாலும் ரவியோட டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதுல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இது மட்டும் தான். மற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஈக்குவல் டு சம்னு கொடுத்தீங்கன்னா சம்மன் கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. KU அந்த பேருக்கு நீங்க டைப் பண்ணும் போதே வந்துருச்சு. டேப் கொடுங்க. டேப் கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ இவரோட ஒட்டுமொத்த சேலரி எவ்வளோ அப்படின்ற சொல்லிட்டு இங்க வந்து வியூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப டேட்டாஸ் அதிக டேட்டாஸ் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதுக்காக வந்து இதை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக அதை வந்து ஈஸியான முறையில் நம்ம உடனே ஒரு நேம் மட்டும் டைப் பண்ணி, ஸோ இப்போ ரவி அப்படின்றவரோட டோட்டல் சேலரி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு ரவின்னு போட்டு அதை க்ளோசிங் பிராக்கெட்டை போட்டு என்டர் பண்ணோம்னா அவரோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவையும் உடனே நான் வந்து கேப்சர் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம நேம் கொடுத்ததுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ குமார் அப்படின்ற ஒரு நேம் வந்து ரெடி ஆயிருக்கு. நேம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா செலக்ட் பண்ணோம். அடுத்து ரவி. இப்போ ரவின்றதை நான் கிளிக் பண்ணேன்னா ரவியோட டேட்டா ஃபுல்லா நமக்கு செலக்ட் ஆகும். எந்தெந்த டேட்டாவெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நேம் பாக்ஸ்ல நம்ம இந்த எல்லா நேம்ஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை இங்க மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி மட்டும் கிடையாது. இந்த ஃபார்முலா மெனுல நேம் மேனேஜர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நம்ம டிஃபைன் பண்ண எல்லா நேமுமே வந்து இதுல வந்திருக்கும். ஸோ இந்த நேம் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நீங்க கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதோட ரேஞ்சை வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ இன்னொரு 2 டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 டேட்டாவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இதை கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ஆப்ஷன். இல்ல எனக்கு இந்த ஆப்ஷனே வேணாம், அந்த நேம் ஆப்ஷனே வேணாம், செலக்ஷனே வேணாம் அப்படின்னா நீங்க டிலீட் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷீட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டூடெண்ட் இருந்தேன். அதுல நம்ம ஷீட்னு மட்டும் தனியா கொடுத்துருக்கோம். அதை மட்டும் பார்க்கணும்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. வித் எரர்ஸ், வித்வுட் எரர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம தனியா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கம்பெனியை ஃபைல் பண்ற மாதிரி இந்த எக்ஸலை நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த ஃபைலிங் பண்ற பேர் வந்து டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து ஒரு நேம்ல வந்து நம்ம ஃபைலிங் பண்ணிட்டு வரும்போது எடுக்கும்போது ஈஸியா இருக்கு. இப்போ ஃபைல்ஸ்ல வந்து சேல்ஸ் தனியா வச்சிருக்கோம், பர்ச்சேஸ் தனியா வச்சிருக்கோம், ஒவ்வொரு வவுச்சர்ஸையும் தனித்தனியா வச்சிருக்கோம். ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் எடுக்கணும், டக்குனு அந்த பர்ச்சேஸ் ஃபைலை நம்ம தூக்கி எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரவியோட ஃபைல் எடுக்கணும் அப்படின்னா அதுல உள்ள சேலரி, பேசிக் டீடைல்ஸ், அதாவது பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், HRA அப்படின்றது எல்லா டீடைலும் அவரோட தான் தனியா வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிஃபைன் நேம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்தது இந்த டிஃபைன் நேம்ஸ்ல யூஸ் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டு டிஃபைன் நேம் கொடுக்குறேன். நேம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ராஜான்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஈக்குவல் டு கொடுத்து சம் அப்படின்னு சொல்றீங்க. சம்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்றீங்க. ஓப்பன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து டிசேபிள் ஆயிடும். யூஸ் இன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்க நேம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுல யாரோட டேட்டாவை நம்ம வந்து இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்றவரோட டேட்டாவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அவரோட டேட்டா எவ்வளவோ, அவரோட சம்பளம் எவ்வளவோ அது வந்து உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. ஸோ யூஸ் இன் ஃபார்முலானா அந்த எந்த பேரை வந்து நீங்க இந்த இடத்துல ஃபார்முலால யூஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் பண்ணாலும் வரும், இல்ல உங்களுக்கு டைப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் டிஃபைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க இதுல போய் கிளிக் பண்ணி கொடுத்துக்க முடியும். லாஸ்ட் ஃபைனல் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த டேட்டாவையும் நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கிரியேட் நேம் ஃப்ரம் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ டாப் ரோ, லெஃப்ட் காலம், பாட்டம் ரோ, ரைட் காலம். இது எதுக்காக வந்து இந்த கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்னா நான் வந்து ஒவ்வொரு டேட்டாவா செலக்ட் பண்ணாம ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனி நேம்ஸா, அதாவது இப்போ நேம் அப்படின்ற ஒரு இதை வந்து தனி டேட்டாவாகவும், ஜெண்டர் அப்படின்ற ஒரு காலம் ஒரு டேட்டாவாகவும், டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டாவாகவும்,
பேசிக் பே ஒரு டேட்டா, டியர்னஸ் அலவன்ஸ் ஒரு டேட்டா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு டேட்டா, அதர்ஸ் வந்து ஒரு டேட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியா டிஃபைன் பண்றத நான் ஒட்டுமொத்தமா ஒரே தரியா எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ லெஃப்ட் காலம்ல நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. டாப் ரோல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு நேம்ஸா வேணும். ஸோ கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் வேல்யூஸ்னா அதுல இருந்து எதுல இருந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னா டாப் ரோல இருக்கிறத நம்ம நேம்ஸா எடுத்துக்க போறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேரும் நான் நேம்ஸ்னு வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஜெண்டர்னு வைக்கணும். இது எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட்னு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க டாப்ல இருக்க ஒவ்வொரு லெட்டர் அந்த இருக்க நேமை வந்து இந்த டேட்டாவோட நேமா நான் வைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததான் ரீப்ளேசிங் எக்ஸிஸ்டிங் டிஃபைன் நேம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம இங்க நேம் கொடுத்துருக்கறதுனால நீங்க எஸ் கொடுத்துங்க. கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இதுல வந்து நேம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து எப்படி பாக்குறது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேசிக் பே வந்துடும், டிஏ வந்துடும், டிபார்ட்மெண்ட் வந்துடும், ஜெண்டர் வந்துடும், ஹச்ஆர்ஏ வந்துருச்சு. எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ண எல்லா நேமுமே. ஸோ இங்க கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்து இந்த செலக்ஷன்ல இருந்து நம்ம வந்து நேம்ஸ் எடுத்ததுனால இது எல்லாமே வந்து இதுல வியூ ஆயிடுச்சு. ஸோ நேம்ஸ் மேனேஜர் நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா புரியும். ஸோ அதனால வந்து இதுல நீங்க இதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த டிஃபைன் நேம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிட முடியும். இதை உங்களுக்கு வேணும் இல்லை இதுல வந்து ஏதாவது எடிஷன் பண்ணணும் இல்லை ஒர்க் புக்கா இருக்கு நான் வந்து இந்த ஷீட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் இதுல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஷீட் 2க்கு போவோம். ஷீட் 2ல வந்து நான் வந்து மொத்த கவுண்ட் அதாவது ஈக்குவல் டு கவுண்ட் கவுண்ட்னு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரீவியஸ் ஷீட்ல இருக்க டேட்டாவை நான் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுல இப்ப பாத்தீங்கன்னா பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த குரூப் நேம் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா செலக்ஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம இப்ப பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். பேசிக் அப்படின்னு டைப் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா பேசிக் பேன்னு வந்திருக்கு. ஸோ நீங்க டைப் பண்ணுங்க பேசிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும்போது இங்க வந்துருச்சு. டேப் கொடுத்து க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ 20 டேட்டா வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த ஷீட் 1ல பேசிக் பேல இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க கவுண்ட் கீழே வந்து காட்டுது பாருங்க 20 டேட்டா. ஸோ 20 டேட்டா வந்து இங்க இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கவுண்ட் பண்ணிருக்கோம். எதுனா ஷீட் 2ல. ஸோ ஷீட் 2லயும் வந்து அது அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம செலக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிஃபைன் நேம் கொடுத்துருப்போம். ஷீட் 1ல நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல டிஃபைன் நேம்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா இந்த ஒர்க் புக்னு கொடுத்ததுனால நம்ம செகண்ட் சீட்லயும் வந்து கிளிக் பண்ணும்போது அது எனேபிள் ஆகி அந்த பக்கமும் நமக்கு கால்குலேஷன்ஸ்லாம் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஃபைன் நேம்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ டிஃபைன் நேம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலிங் பண்ற மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாத்துக்குமே ஒரு நேம் கொடுத்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் செலக்ஷன் பண்றதுக்கும் எடிட்டிங் பண்றதுக்குமா உதவுது. அதுக்காக தான் வந்து இந்த டிஃபைன் நேம்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.